ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் சதீஷ் அப்படின்னு வயது 52ன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் உமா மகேஸ்வரின்னு வயது 37ன்னு கற்பனை பண்ணுங்கள். உமா ஒரு நல்லது துடிப்பான ஒரு பெண், சரிங்களா? பார்க்க அழகாகவும் இருப்பாள். அவருடைய ஒரு பெண் குழந்தை காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாள். பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். உமாவுடைய கணவர் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியை நடத்திட்டு வர்றாரு. அவர் எப்போவுமே பிஸ்னஸ் மீட்டிங், சாம்பிள் பேஸ், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப வீட்டுக்கு லேட்டாக வந்தாலும் உமாவுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் எந்த விதமான குறைபாடுகளும் வைக்காமல் ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துட்டு வந்தார். உமாவுக்கு மைண்ட் செட் எப்படின்னா, நல்லா ஊர் சுற்றணும், நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கேரக்டர். ஆனால் கணவருக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்றது மட்டும்தான் ஒரு லட்சியம். ஸோ இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கவும் உமா எப்போவுமே வீட்டில் தனியாக இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஸோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அந்த பிஸ்னஸில் நம்மளுடைய உழைப்பை போட்டுட்டு நம்ம அதை வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை தோணுது. கணவர்கிட்ட கேட்கவும் கணவர் ஓகே சொல்லி ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாரு. இதை பிஸ்னஸில் போடு, இன்னும் பிஸ்னஸ் நல்லா வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது உமாக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அவள் நினச்ச மாதிரியே ஒரு பொட்டிக் ஷாப்பை வைக்கிறா. நல்ல டிசைனர்ஸை ஹையர் பண்ணி நல்லா ஆர்டர் பிடிச்சி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறா. அவர் நினச்ச மாதிரியே 6 மாதத்துலேயே நல்ல ஒரு பிக்கப் ஆச்சு அந்த பொட்டிக் ஷாப். நல்லா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் போட்டு நல்லாவே பிஸ்னஸை பெருக்க ஆரம்பித்தா. அந்த வளர்ச்சியினால் தன் மேலே ஒரு கர்வமும் ஏற்பட்டுச்சு. என்னால் எல்லா வேலையும் முடியும், நான் தான் வீட்டு வேலையும் செய்கிறேன், நான் தான் பிஸ்னஸை பார்க்குறேன், சொல்லப்போனால் குறுகிய காலத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு கர்வம் இருந்துச்சு. இந்த கர்வம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியில் தன் கணவர் மீதே காமிக்க ஆரம்பித்தா. இப்போ என்ன பண்ணுறது? உமாக்கு 37 வயசும் ஆகிடுச்சு. தன்னோட கணவர் பிஸ்னஸ்ன்னு போகிறாங்க, தன்னுடைய பெண் குழந்தை காலேஜ் போகிறா, சின்ன பையன் ஸ்கூல் போகிறான். இவங்க எல்லாருமே ஒரு 9 மணிக்கு வீட்டை விட்டு காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நம்ம உமா பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் ஷாப்புக்கு போவாள். அங்கே இருக்கிற ஆர்டர்லாம் முடிச்சுட்டு மதியானம் 1 மணி போல் வீட்டுக்கு வந்துடுவாள். 1 மணிலேருந்து ஒரு 3:30 மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் பையனை போய் பிக்கப் பண்ணிட்டு வரோம் 4 மணிக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவளை பிக்கப் பண்ண 6 மணிக்கு வருவாள். சொல்லப்போனால் பிஸ்னஸ் ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள் கடின உழைப்பாக இருந்தாலும் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கா. சும்மா இருக்கிற நேரம் சாத்தானின் நினைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உமாக்கு ஆச்சு. நம்ம சும்மா இருக்கோமே, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. இந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தோழமை மேலே திரும்பிச்சு. எஸ், நமக்கு ஒரு தோழன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு தயக்கம், இந்த தோழமை விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுறது, நம்மளுடைய பேரெல்லாம் கெட்டு போயிடும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா. சரியான தோழன் கிடைக்கிற வரைக்கும் இப்படியே போயிட்டுருப்போம், எப்போ கிடைக்கிறானோ அப்போ நம்ம தோழமைக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பெருசாக நிறையா பெண்களுக்கு என்ன, எல்லா பெண்களுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது நிறைவேறாத பெண்கள் தோழமையை எதிர்பார்ப்பாங்க. சில பேர் அந்த தோழமை வெளியே தெரிஞ்சு அதுக்கு என்னென்னமோ பேர் வச்சு பெரிய சண்டைகளில் போய் முடியும். ஸோ இதில் விருப்பம் இல்லை உமாக்கு. ஸோ இப்படியே நாட்கள் போக போக தன்னுடைய பொட்டிக் ஷாப்புக்கு ஒரு பியூன் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டதா விளம்பரம் கொடுத்தாரு. அதுக்கு சம்பளமும் கம்மி தான், ஒரு 7,000 கொடுத்தா மாத சம்பளம் 7,000ன்னு சொல்லிட்டு இருந்தா. இதனால் வயதானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதில் தேர்ச்சி அடைஞ்சவர் தான் சதீஷ். ஆமாம், 52 வயதில் உமாவுடைய பொட்டிக் ஷாப்புக்கு ஒரு பியூனை வந்தவர் தான் சதீஷ். பியூன் வேலை நல்லாவே செஞ்சார். பர்ஃபெக்டாக டைமுக்கு வந்துடுவார், லேட்டாக தான் போவார். ஏன்னா அந்த காலத்து மனுஷன் இல்லையா. இந்த மனுஷன் இப்படியே போயிட்டே இருக்க நாட்கள் ஒரு 2-3 மாதங்கள் ஆகுது. இந்த ஒரு மனுஷனை அப்பப்போ நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மனுஷன் உமா மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை,
ஒரு மரியாதை வந்து வச்சுருக்கான். ஸோ இந்த மனுஷனை வந்து முழுமையாக உமா வந்து நம்ப ஆரம்பித்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை பிஸ்னஸில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா மனசு வந்து வெளிப்படையாக பேசுவாள். இந்த சதீஷும் தனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து சொல்லுவார். அப்போ தான் ஒரு நாள் சதீஷ் வந்து அவருடைய மொபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டார். சரி, அந்த மொபைலை வந்து மறந்து தான் வச்சுட்டு போயிட்டாருன்னு நினச்சி சரி உமாவும் நாளைக்கு காலை வந்தால் கொடுத்தலான்னு எடுத்து ஒரு உரமாக வச்சுருந்தார். அன்றைக்கி அந்த பெரியவர் கிளம்பும்போது 6:30 மணி இருக்கும். அப்போது ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவரும் பேச வரைக்கும் பேசிவிட்டு நான் கிளம்பி போகிறேம்மா அப்படின்ட்டு போயிட்டார். அப்படியே உமாவும் கரெக்டாக ஒரு 8 மணிக்கு அந்த மொபைலை எடுத்துகிட்டு சரி நம்ம போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடலாம், வயசானவர் நைட்டில் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு மொபைலை கையில் எடுத்துகிட்டு பேண்ட் பாக்கெட்டில் சொருகிட்டு கடையெல்லாம் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவரோட வீட்டுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு புதுமையான சத்தம். திடீர்னு பார்த்து அந்த பெரியவர் உமா உமான்னு தன்னுடைய பேரையே முணுமுணுத்துருக்கிறத பார்த்துட்டு உமா மனசில் நினைக்கிறா, என்னடா நம்ம பேரை சொல்லிவிட்டு ஏதோ சத்தம் போட்டுட்ருக்காரு, கனவு ஏதோ காண்றாரா அப்படின்னு போய் பார்த்தா ஜன்னலை எட்டு பார்த்தா அவளுடைய கண்களை அவளாலே நம்ப முடியல. ஆமாம், அவர் இன்னொருத்தங்க கூட வந்து தோழமையோட ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கார். இருக்கும்போது நம்மளை ஏன்டா இந்த ஆள் நினைக்கிறான் அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அதை பார்த்துட்டு ஷாக் அடித்த மாதிரி அரண்டு போயிட்டாங்க அம்மா. ஐயோ, நம்ம பேரை வேறு சொல்லிகிட்டு இருக்கான் அந்த கிழட்ட மூதேவி, எந்த நேரத்தில் என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு மனசில் அப்படியே திட்டிக்கிட்டு போயிடுறா. அந்த மொபைலை நாளைக்கு காலையில் கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு அப்படி நினச்சிட்டு வீட்டுக்கு போனவ குக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு தன்னுடைய வீட்டுக்காரர் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணி, உமா நான் வந்து வெளியே சாப்பிட்டுட்டேன், நான் வரக்கு ஒரு 2 மணி 3 மணி ஆகும், நீ எனக்கு வெயிட் பண்ணாதம்மா, பாய் அப்படின்ட்டு ஃபோன் வச்சுறாரு. சரி, இதை பார்த்துட்டு சரி எப்போ நடக்கிறதான்னு மனசை தேத்திக்கிட்டு உமா வந்து சாப்பிட்டுட்டு வீட்டு கேட் லாக் பண்ணிவிட்டு போய் ஃபோன் எடுத்து பார்க்குறான். பாஸ்வேர்டே இல்லை அந்த ஃபோனில். எடுத்து பார்த்தா அந்த கிழவன் சுற்றி தன்னையே விதவிதமான கெட்டப்பில் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்ருக்கான். அந்த கிழவனுக்கு இந்த மாதிரி கவிதை பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். தன்னைத்தானே செல்ஃபி கேமராவில் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு பார்த்தா மை சீக்ரெட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமான்னு உமாவுக்கு ஒரு டவுட். சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு ஷாக். ஏன்னா கடையில் அங்கங்கே உமா உட்காந்து இருக்கிறது, நிற்கிறது, நடக்கிறது, இந்த மாதிரியான உமாவை சுற்றியே ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. அவ்வளோ யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு கட்டத்தில் உமாக்கே பிடிச்சி போகுது, நம்ம இவ்வளோ அழகாக இருக்குமாம்மா, நம்மளை பார்த்தா 37 வயசு மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு. சரின்னு அந்த ஃபோனை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு, இந்த கிழவனுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கு, அதில் தான் நம்மளுடைய பேரை வந்து எந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்றது புரிஞ்சுது. சரி என்ன பண்ணுறது, இதுக்கான சந்தர்ப்பத்தை எப்படியும் அந்த கிழவனுக்கு நம்ம தான் கொடுத்தாகணும். ஏன்னா வயசான காலத்தில் நம்மக்கிட்ட வந்து இந்த தோழமை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் அவருக்கு தைரியம் இருக்காது. சொல்லப்போனால் நம்ம ஒரு முதலாளி அம்மா அவருக்கு. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. ஒரு நாள் மழை பெய்கிற ஈவினிங் வந்து மழை பேச்சு கொடுக்குறாங்க. எப்போவுமே வாங்க போங்கன்னு தான் பேசியிருப்பாங்க. அன்னைக்கு அவர்கிட்ட நான் உன்னை டேப் போட்டு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கவும் சதீஷ் வந்து மூஞ்சி பார்க்குறாரு. கூப்பிடுங்க அப்படின்ட்டு. சதீஷ், எனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து கையில் அடிச்சிருச்சு, இது என்ன கொஞ்சம் பார்க்குறியா அப்படின்னும். எங்கே சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு. ஏதோ எங்கே அப்படின்னு காமிக்கவும் என்ன சதீஷ் பார்த்தோன்னே திணற ஆரம்பிச்சிடுறான். என்னடா இவன் இந்த இடத்துக்கு காமிச்சு சொல்கிறாளே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சதீஷை கையை பிடிச்சி, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியுது, நானும் ஒரு சரியான தோழமையை பார்த்தா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு பயம், வெளியே தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மனமே போயிடும் அப்படின்ட்டு. எனக்கு மேலே முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா. ஐயோ என்னம்மா கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு எதுவும் தோணலை, என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சதீஷ் சொல்லவும் சப்புன்னு கண்ணத்தில் ஒரு அரை விட்டுட்டு, உன் மொபைலை நான் பார்த்துட்டேன், இனிமே நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், இல்லைனா என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சுட்ருக்கேன், நான் பிளாக்மெயில் பண்ணுறேன்னு போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன்.
இத்தனை வயசில் உனக்கு அவமானம் தேவையா அப்படின்னு உமா சொல்லி மிரட்டின உடனே அழ ஆரம்பிச்சுட்டு அம்மா அதே தெரியாமல் எடுத்துட்டேம்மா விட்டுருங்க அப்படின்ட்டு. உன்னை விட தானே சொல்கிறேன், ஆனால் நான் சொல்கிற இடத்துல நான் சொல்கிற மாதிரி விடணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். சரி வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட சதீஷும் அங்கேயே வந்து தோழமை வந்து ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து பார்த்ததே இல்லை. அதை பார்த்தோன்னே வாங்கிட்டா. நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காத அளவுக்கு ஒரு படத்தில் கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு அவள் சதீஷ் சொல்கிறான். இது நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, இது இவ்வளோ பேர் சாகிற காரணமே என்னுடைய ஒய்ஃப் தான். என் மேலே ரொம்ப பாசமானவ, என்னென்னமோ பண்ணி கொடுத்து இவ்வளோ பேர் சாக்கியிருக்கா. இப்போ அவள் இல்லாததுனால தான் நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சம்பாதிக்கிறீங்க, அந்த காசை எடுத்து நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் அது அப்படின்னு இருக்கிறான். டே சதீஷ சொல்கிறா, இவ்வளோ நெருக்கம் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம், இன்னும் என்கிட்ட மறுக்கிறியா அப்படின்னு கெட்ட வார்த்தையிலே ஏற்றிட்டா. இதை கேட்டுட்டு இருந்தவன் சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டு பேச ஆரம்பிக்க, டே லூஸு, உன்னை சொல்ல தான் சொன்னேன், நிறுத்த சொல்லலை, நிறுத்தாமல் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லவும் சதீஷ் சொல்லிடுறான். என்ன நீ 37 வயசில் இப்படி இருக்க, உன் புரிஞ்ச உனக்கு சரியாக தீனி போடுறது இல்லையா அப்படின்னு கேட்கவும், அவன் எங்கே தீனி போடுறான், அவன் பணம் அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கான். லூஸு, இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு பணத்துக்கு பின்னாடி ஓட்டிகிட்ருக்கான். அவனை வச்சு நான் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது? இனிமேல் நீ தான் எனக்கு புருஷன், கள்ள புருஷன், சொல்கிற மாதிரி நினை, சொல்கிற இடத்துக்கு வரணும், இல்லைன்னா பெண்டை கழட்டிடுவேன் அப்படின்ட்டு. அம்மா ஒன்று தப்பாக நினச்சிக்காதம்மா, எனக்கு போய் சுலுக்கிடுச்சு, என்னை விட்டு அப்படின்னு சொல்லவும், உனக்கு சுழுக்கணும் என்னடா, நீ உட்காரு, நீ இப்படி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கதை எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறா அம்மா. அப்போ தான் கிளம்ப வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும், அந்த பிஸ்னஸில் வர லாபத்தை தூக்கி பிஸ்னஸ்லேயே போட்டு கடைசியில் மிகப்பெரிய நஷ்டத்துக்கு உள்ளானதையும் அந்த சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் சதீஷ் வந்து சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு சதீஷ். இந்த நஷ்டத்தை வந்து வெளியே வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இருக்கிற பிஸ்னஸ் லேண்ட்ஸ் இதெல்லாம் விற்றா தான் இவ்வளோ பெரிய கடனிலிருந்து சதீஷால் தப்பிக்க முடியும். தன்னுடைய மகன்கள் சொத்துக்களை விற்கிறதுல உடன்பாடு இல்லை அப்படின்னும், விற்றேன் அப்படின்னா அவங்க என்னை கொலையே பண்ணிடுவாங்க, அந்தளவுக்கு கோபத்தில் இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உமா கிட்ட வந்து சதீஷ் சொல்லி அழுகிறாரு. அப்போது இதை பார்த்து ரொம்ப மனசு வேதனை விடவுமா வந்துட்டு, சரி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்கான், அவன் மூலமாக சொல்லி அந்த லேண்டுடைய பேர் எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம வந்து விற்றுடலாம், விற்றுட்டு நீங்கள் உங்களுடைய கடன் எல்லாத்தையும் தீர்த்துருங்க, நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லவும் சதீஷுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. அப்புறம் ஒரு வக்கீலை பிடிக்கிறாங்க. வக்கீல்கிட்ட பேசி பணத்தை கொடுத்து பத்திரத்தை வந்து தான் சொந்தமாக வாங்கின நிலம் அப்படின்ற மாதிரி மாற்றி அதை வந்து சேல்ஸ் பண்ணிடுறாரு. இதை சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளும் இந்த விடுபட்டார் சதீஷ். இந்த உதவியை வந்து நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன், எனக்கு இவ்வளோ உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் சதீஷ் வந்து தன்னுடைய கடன் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வேலைக்கு வரையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதி வந்த காசில் ஒரு தோட்டத்தை வாங்கிட்டு அங்கேயே விவசாயம் பார்த்துட்ருக்காரு. எப்போயாவது போனேன் அப்படின்னா அம்மா வந்து மட்டன் சிக்கனில் கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட சொல்லிவிட்டு அவளும் சாப்பிட்டுட்டு வருவாள். இப்படி தான் உமா வந்து அப்படியே பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ரோல் மாடல் மாதிரி எடுத்துக்காங்க. நன்றி, வணக்கம்.